இன்னைக்கு அநேகர் பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபையை பயன்படுத்துகிறார்கள். கிருபையால் பயன்படுகிறோம், கிருபையையும் சரியாய் நாம் பயன்படுத்த வேண்டும். அவரை பற்றி கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். யார் இவள்? அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவள். 5வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்திலே இப்படி சொல்லுகிறாள், வாடையே எழும்பு, தென்றலே வா. 4வது அதிகாரம் 16வது வசனம், வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு,